1992வது வருஷம் டாப் 10 பிளாக் பஸ்டர் கவுண்டவுன்ஸை தான் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவோட கோல்டன் ஏராவாக இருக்கக்கூடிய 90s காலகட்டம் இப்படி தியேட்டரையே டாமினேட் பண்ணி அதோட ரெக்கார்டு கிரியேட் பண்ண திரைப்படமும் இருக்குது. பெரிய பெரிய லெஜண்ட்ஸோட ஸ்டார்டிங் கெரியராக இருக்கட்டும், எல்லா திரைப்படமும் இன்றைக்கும் எவர்கிரீனாக இருக்குது. நம்ம கவுண்டவுனில் 10வது இடத்துல பார்க்க போகிறது பி வாசு இயக்கத்தில் வெளியான ரிக்ஷா மாமா. சத்யராஜ், கௌதமி, குஷ்பு இவங்க நடிப்பில் ஃபேமிலி ட்ராமாவை வந்த ரிக்ஷா மாமாவை இளையராஜா தான் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார் இந்த படத்தில் தான் முதல் வாட்டி சைல்டு ஆர்டிஸ்டாக பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே நல்ல கிரிட்டிக்ஸ் வாங்கி கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேலே ஓடி ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இருக்குது. நம்ம கவுண்டவுனில் 9வது இடத்துல சபாபதி இயக்கத்தில் வந்த பரதன். இசைஞானி இளையராஜாவோட இசையில் விஜயகாந்த், ஆனந்த்ராஜ், பானுபிரியா இவங்க நடிப்பில் ஆக்ஷன் ட்ராமாவை வெளிவந்திருக்கும். விஜயகாந்த் 100 படங்களுக்கு மேலே பண்ணியிருந்தாலும் டாப் 10 ஆக்ஷன் திரைப்படங்களில் கண்டிப்பாக பரதனும் இருக்கும். 1990 வெளியான கயாலுங்கிற ஹிந்தி படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான் பரதன். அழகிய அமுதே, வா வா தியாரங்கிற பாடல்கள்லாம் இன்றைக்கும் ஒரு எவர்கிரீனா பல பேரோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட 125 நாளைக்கு மேலே ஓடி ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இருக்குது. நம்ம கவுண்டவுனில் 8வது இடத்துல ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் வெளியான செம்பருத்தி. இளையராஜாவோட இசையில் பிரசாந்த், ரோஜா, நாசர் அவங்க நடிப்பில் நல்ல ஒரு ரொமான்டிக் ஃபிலிமாக வெளிவந்திருக்கும். ஒரு பணக்கார ஏழை லவ் ஸ்டோரி, ஃபேமிலியோட ஆப்போசிஷன், சிம்பிளான கதைக்களம்னு மக்கள் மத்தியில் ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில். இளையராஜா இந்த திரைப்படத்தோட கம்ப்ளீட் ஆல்பமை வெறும் 40 நிமிஷத்துலேயே பண்ணியிருக்காரு. இது 90களில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. ரோஜாவோட முதல் திரைப்படமும் செம்பருத்தி தான். கிட்டத்தட்ட 125 நாளைக்கு மேலே ஓடி ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இருக்குது. நம்ம கவுண்டவுனில் 7வது இடத்துல பார்க்க போகிறது பவித்ரன் இயக்கத்தில் வெளியான சூரியன். தேவாவோட இசையில் சரத்குமார், ரோஜா, கவுண்டமணி, மனோரமா இவங்க நடிப்பில் ஆக்ஷன் திரைப்படமாக வெளிவந்திருக்கும். சரத்குமார் சூரியன் திரைப்படத்துக்கு முன்னாடி மோஸ்ட்டாக வில்லன் ரோல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஹீரோவாக சரத்குமாருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் சூரியன் திரைப்படம் தான். தேவாவோட இசையில் டோட்டல் ஆல்பம் ஹிட்டு. ஆலாக்கு டோல் டப்பாமா, 18 வயது இன்னைக்கு கேட்டாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிட்டத்தட்ட 150 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருக்குது. நம்ம கவுண்டவுனில் 6வது இடத்துல பார்க்க போகிறது உதயகுமாரோட இயக்கத்தில் அந்த சிங்காரவேலன். கமலஹாசன், குஷ்பு, கவுண்டமணி இவங்க நடிப்பில் ரொமான்டிக் காமெடி திரைப்படமாக வெளிவந்திருக்கும். கமலஹாசன் ஒரு ஆக்ஷன் திரைப்படம் கொடுத்தா அதுக்கப்புறமே ஒரு காமெடி திரைப்படம் கொடுப்பாரு. இது அவர் யூஸ் பண்ணுற வழக்கமான டெம்ப்ளேட்டில் ஒன்று. இந்த திரைப்படத்திலையும் கமல் அண்ட் கவுண்டமணி காம்போ நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்கும். கிட்டத்தட்ட 150 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருக்குது. கவுண்டவுனில் 5வது இடத்துல பார்க்க போகிறது பி வாசு இயக்கத்தில் வெளியான மன்னன். ரஜினிகாந்த், குஷ்பு, விஜயசாந்தி இவங்க நடிப்பில் நல்ல ஒரு கமர்ஷியல் பேக்கேஜாக வந்திருக்கும். இந்த திரைப்படத்தில் வந்த பாடல்கள் அப்போவே ரேடியோவை ரூல் பண்ணிச்சு. அம்மா வென்று அழைக்காத ஒரு பெயின்ஃபுல்லான சாங் கூட. இந்த திரைப்படத்தில் முத ரஜினி பாட்டு பாடியிருக்காரு அப்படின்னு அடிக்குது குளிருங்கிற பாட்டை பாடியிருப்பாரு. இதுவே இந்த திரைப்படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டிக்கான காரணம். அண்ணன் திரைப்படம் ஒரு காமெடிங்கிறது இன்னைக்கு பார்த்தாலும் போர் அடிக்காது. கிட்டத்தட்ட 150 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருக்குது. நம்ம கவுண்டவுன் இடத்துல பார்க்க போகிறது மணிரத்னம் இயக்கத்தில் வந்த ரோஜா. ஏஆர் ரஹ்மான் இசையில் அரவிந்த் சாமி, மது, நாசர் இவங்க நடிப்பில் லவ் ஸ்டோரியாக வெளிவந்திருக்கும். ஏஆர் ரஹ்மானோட முதல் திரைப்படம். ஃப்ரெஷ்ஷான கம்போசிங்னு எல்லா பாடல்களும் ஆல்பம் ஹிட்டு. கூடவே நேஷனல் அவார்டு வாங்கினாரு. இந்தியன் இண்டஸ்ட்ரியே நோட் பண்ண ஒரு திரைப்படமாக இருந்துச்சு ரோஜா. இந்த ஹைப்பே படத்தை பெருசாக பேச வச்சு கிட்டத்தட்ட 150 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருக்குது. கவுண்டவுனில் 3வது இடத்துல சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வந்த அண்ணாமலை. ரஜினிகாந்த், சரத்பாபு, குஷ்பு இவங்க நடிப்பில் தேவாவோட இசையில் வந்திருக்கும். அந்தேண்டா பால்காரன், அண்ணாமலை எல்லா பாடல்களும் ஆல்பம் ஹிட்டாக இருக்குது. ரஜினிகாந்தோட நேம் கார்டுக்கு வர்ற டைட்டில் ட்ராக் அண்ணாமலையில தேவா கொடுத்தது தான். ஒரு பணக்கார நண்பன், ஒரு பால்கார நண்பன் பேருக்குள்ள ஏற்படுற மனஸ்தாபம் ரிவெஞ்சா மாற இந்த ரிவெஞ்சை கம்ப்ளீட் பண்ணாரான்றது தான் ஸ்டோரி. இன்னைக்கு பல படங்களுக்கு அண்ணாமலை ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. நல்ல ஒரு கமர்ஷியல் சக்ஸஸோட கிட்டத்தட்ட 175 நாளைக்கு மேலே ஓடி ஒரு சில்வர் ஜூப்ளி கொண்டாட திரைப்படமாக இருக்குது. நம்ம கவுண்டவுனில் 2வது இடத்துல ஆர்வி உதயகுமார் இயக்கத்தில் வந்த சின்ன கவுண்டர். இளையராஜாவோட இசையில் விஜயகாந்த், சுகன்யா இவங்க நடிப்பில் வில்லேஜ் ட்ராமாவை வெளிவந்திருக்கும். சின்ன கவுண்டர் திரைப்படம் வெளிவரும் போதெல்லாம் விஜயகாந்த் டாப் நம்பர் 1ல் இருக்காரு. ஃபேமிலி ரெஸ்பான்ஸ், தேட்டரிக்கல் ரன்னிங் டேஸ், விஜயகாந்தோட இமேஜுக்காகவே கூட்டம் கூடுச்சு. சின்ன கவுண்டர் ஒரு சில்வர் ஜூப்ளி கொண்டான திரைப்படமாக இருக்குது. நம்ம கவுண்டவுனில் முதல் இடத்துல பரதன் இயக்கத்தில் வெளிவந்த தேவர் மகன். இளையராஜாவோட இசையில் கமலஹாசன், கௌதமி, ரேவதி, நாசர் இவங்க நடிப்பில் காலம் கடந்த ஒரு கல்ட்டு திரைப்படமாக வெளிவந்திருக்கும். இந்த திரைப்படத்துக்கு தேவர் மகன்றத பேரை இளையராஜா தான் சஜஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. இளையராஜா கம்போசிங்கில் எல்லா பாடல்களும் எவர்கிரீன் பாடல்களாக இருக்குது. இஞ்சி இடுப்பழகி, போற்றி பாடடி பொண்ணு, ஆந்து பொட்டுன்னு மேஸ்ட்ரோ தான். படத்தோட ஸ்டோரிங்கிறத விட படத்தோட கிளைமேக்ஸ் தான் பெருசாக பேசப்பட்டுச்சு. இந்த அடிதடியெல்லாம் விட்டுட்டு போய் விவசாயம் பண்ணுங்கடா, புள்ளக்குட்டியை படிக்க வைங்கடான்னு சொல்கிறது
1992லேயே ஒரு பேன் இண்டியா சக்ஸஸை பார்த்துருக்கோம். பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்க்கான தேசிய விருது மட்டும் இல்லாமல் ஃபிலிம்ஃபேர் அவார்டு, தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டுன்னு பல அவார்ட்ஸை வாங்கிச்சு. சிட்டி ஆடியன்ஸு, கிராமத்து ஆடியன்ஸு, இளைஞர்கள்னு எல்லாருக்கும் இந்த திரைப்படம் அவ்வளோ கனெக்டிவிட்டி ஆச்சு. கிட்டத்தட்ட 200 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருக்குது. அதோட 1992 வருஷம் கமலஹாசனோட ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் திரைப்படமாகவும் தமிழ் சினிமாவில் இருந்துட்டு வருது.